வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிராகன் பால் கக்குமி சாப்டர் 27 தாங்க பார்க்குறோம். 27, 28 ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ டிராகன் பால் கக்குமி இன்னும் ஸ்டில் அலைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்னும் அலைவு தாங்க. இன்னும் உயிரோடு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா போடுறதில்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம 27, 28 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கலைன்னா சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தரேன், மறக்காம செக் பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். ஸோ போன எபிசோட் பார்க்கலினாலுமே ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து அப்படியே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அமரன் கூட நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். அப்படி இல்லை ஸோ அந்த சமயத்தில் நம்ம வெஜிடாவோட அந்த ஹிடன் பவர் நம்ம அமரனுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மைண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா அமரனால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அதனால் அந்த ஒரு பவரை வச்சு நம்ம வெஜிடாவால் ஒரு புது பவரை பார்த்தீங்கன்னா அன்லாக் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்ட்டு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை இன்னும் அவன் வெளியே கொண்டு வரலாம், அதை வெளியே கொண்டு வர வைக்கணும்ட்டு அமரன் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பண்ண. ஸோ நம்ம வெஜிடாக்குள்ள இருக்கக்கூடிய ஹிடன் பவர் எல்லாம் அல்ட்ரா ஈகோ தான் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்போம். பட் வெஜிடா கிட்ட இருந்தது அல்ட்ரா இன்ஸ்டிக். ஸோ டிராகன் பால் கக்குமியை பொறுத்த வரைக்கும் வெஜிடா அல்ட்ரா இன்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அன்லாக் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காருங்க. ஸோ எப்படி வெஜிடா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாருன்ட்டு அப்படியே தொடர்ந்து சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இதோட ஓப்பனிங் சீன் வெஜிடா அல்ட்ரா இன்ஸ்டன்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படியே. பட் இதை ஃபுல்லாக மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது, ஜஸ்ட் பேஸ் ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கா. பட் இதை வச்சு அவனை சமாளிக்க முடியுமாங்கிறது வெஜிடாக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு புதுவிதமான அட்டாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்து அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடாக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் வெஜிடா மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பவரை அவள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டான்ட்டு நம்ம அவனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. ஸோ எது எப்படியோ நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடா அண்ட் அமரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா புது பவர் ஆச்சுல, ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அமரனுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ஒரு பவர் வச்சு அவனை தோற்கடிக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம வெஜிடாக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதுல்ல. ஸோ அதனால் அடுத்ததுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஸோ நம்ம அமரன் தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த ஒரு பேட்டில் கிரேட்டஸ்ட் பேட்டிலாக இருக்க போகுது ஃபைனலில் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம வெஜிடாவோட ஆக்ஷன் தான் ஆரம்பிக்குது. ஸோ வெஜிடா அல்ட்ரா இன்ஸ்டிக்கில் புந்து விளையாடுற அப்படியே. ஸோ அவளுடைய மூமெண்ட்ஸ் அவளுடைய ஆரோ எல்லாமே வேற லெவலில் இருக்குது. அவள் ரொம்ப அமைதியான மூமெண்ட்டில் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அமரனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் நம்ம அமரன் இந்த எனர்ஜி ஃபீல்டால் பார்த்தீங்கன்னா உருவாக்கி ஸோ வெஜிடாவோட அடிகளை பார்த்தீங்கன்னா தடுக்க ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படி. கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்திட்டு நம்ம அமரன் ட்ரை பண்ணுறா. வெஜிடா ஜஸ்ட் அமைதியாக சரியான தருணத்துக்கு காத்துட்டு இருக்கா அப்படி. அந்த ஒரு தருணம் கிடச்சுன்னு கண் இமைக்கிற நேரத்தில் நம்ம அமரனுக்கு அடி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த எனர்ஜி பேரியரை தாண்டி பயவில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கா அப்படி. ஸோ அந்த எனர்ஜி பேரியர் பார்த்தீங்கன்னா தனியாக பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுது. லைக் அந்த பாடியுமே அந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஸோ செப்பரேட்டான மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு பவரை நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வெஜிடாவோட செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இறங்கி அப்படியே வெஜிடாவை பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஸோ வெஜிடாவோட சாப்டர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அப்படி. பட் வெஜிடா அதுலேருந்து தப்பிச்சிடா அப்படி. ஸோ வெஜிடாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி பழக்கப்பட்டது தானே, நம்ம பீரிஸ் அண்ட் டோப்போ கூட சண்டை போட்டிருக்கு அப்படி இல்லை. அதனால வெஜிடாக்கு அந்த ஒரு பவர் பழக்கப்பட்டதுனால வெஜிடா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதுன்னா ஆயிடுறா அப்படி. இந்த பக்கம் அமரன் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த ஒரு அட்டாக்கை நீ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க, எனக்கு தெரியும், நான் தப்பாக பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது, நீ ஆல்ரெடி அனுபவிச்சிருக்க அப்படின்ட்டு நம்ம அமரன் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் நம்ம வெஜிடாவோட ரியாக்ஷன் அமைதி மட்டும்தான் இருக்குது. ஸோ அமைதியான நிலைமையில வெஜிடா போட்டு பூந்து விளையாடிட்டு இருக்கா அப்படி. அதை நம்ம அமரனும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுற. இவன் ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுருக்கா. இப்படி சண்டை போட்டான்னு கண்டிப்பாக நம்மளை தொலைச்சு கட்டிடுவா. ஸோ அதனால் இவனுடைய அந்த மைண்டை நம்ம சதைச்சாக்கணும், இவனை யோசிக்க வைக்கணும், இவன் எமோஷனலாக ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா இருக்குன்ட்டு ஸோ நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண. அண்ட் அதே சமயத்தில் நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அப்படிங்க. ஸோ இந்த வெஜிடாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அடி பார்த்தீங்கன்னா படுது. பிகாஸ் வெஜிடா அது மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. அமரனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு தெரிஞ்சு இதை நீ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. பட் இருந்தாலுமே இது ரொம்ப ஆபத்தான ஒரு பவர்ன்ட்டு என்னால் உணர பார்த்தீங்கன்னா முடியுது. அதனால் எந்த ரிஸ்க்கு நான் எடுக்க விரும்பலை. ஸோ பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சைன்ஸ் சடல் ஆர்மி இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படி. அந்த பக்கம் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கதறிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆக்சுவலாக வெஜிடா மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை, இவ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டுருவான் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா நினைக்க. ஸோ இந்த பார்த்துட்டு இருந்தால் நம்ம வெஜிடாவோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஏன்னா வெஜிடாக்கு கோபம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வரும். ஸோ கோபம் வந்தால் மைண்டை லூஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவா. அதனால் வெஜிடா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அமைதி நிலைமையில இருந்து வெளியே வந்து
திரும்ப கோவப்பட்டு ஐ மீன் பேசிக் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருந்து கோவப்பட்டு ஸோ அமரன் கூட பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போடுற அப்படி இதை நானும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து அப்படின்ட்டு அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்த கட்டுற அப்படிங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிக்குது. பட் எது எப்படியோ ஸோ காடோட போஸ் சம்திங் எதுவோ பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி இது உண்மையில நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் ஃபைனலாக நீ என்னுடைய கையில் சாகதான் பார்த்தீங்கன்னா போகிற வெஜிடா அப்படின்ட்டு ஸோ நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல இல்லை அப்படி நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு உன்னுடைய பாடியை பர் ரத்தம் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ நான் பார்த்ததுலேயே நீ தான் வீக்கான ஒரு காடோட செக்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல உண்மையிலே நீ அப்படி தான் நினைக்கிறியான்ட்டு நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா வில்லத்தன்மை பார்த்தீங்கன்னா சொல்ல டக்குன்னு தன்னுடைய அந்த டெலிகினசிஸ் பவரை பயன்படுத்தி ஸோ இருக்கக்கூடிய எல்லா சயின்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலாட்டை பார்த்தீங்கன்னா உருவாக்கிறாப்படி ஐ மீன் சயின்ஸை வச்சு அதோட உடலை வச்சு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறப்படி அவங்க உயிரோடு இருக்கும்போதே அப்படி செய்ய வெஜிடாக்கு இன்னும் அதிகமான ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணாதன்ட்டு ஸோ வெஜிடா தன்னுடைய கண்ட்ரோலையும் பார்த்தீங்கன்னா மீறி அமரன் கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிறாப்படி. பட் இதுதான் சரியான சான்ஸ்ட்டு ஸோ நம்ம அமரன் தன்னுடைய அந்த பிளேடை பயன்படுத்தி வெஜிடாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணுறாப்படிங்க சைனா பயன்படுத்தி அட்டாக் என்ன பண்ணுறாப்படி ஸோ மோதிப்பார் அப்படின்ட்டு நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல வெஜிடாவோட மைண்ட் லூஸ் ஆக ஆரம்பிக்க தன்னுடைய வாயிலிருந்தாலும் வெஜிடா போஸை யூஸ் பண்ணி நம்ம அமரனை பார்த்தீங்கன்னா அடிக்க பிளாஸ்டட் பார்த்தீங்கன்னா ஆகுது. பட் முன்னே இருந்த வரை கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கல. அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த ஒரு லெவல் இப்போ கிடையாது. வெஜிடா முன்னாடி இந்த பவர் இப்போ கிடையாது அப்படின்ட்டு ஸோ நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல ஸோ வெஜிடாவாலையும் பார்த்தீங்கன்னா முடியல அந்த பேஸ் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுற அப்படி ஸோ கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஐ மீன் அந்த கத்தி பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்டு இந்த இடத்துல மற்ற சயின்ஸ் ஐ மீன் நம்ம கிங் சடலா அப்புறம் நம்ம கலிஃப்லா அப்புறம் நம்ம காபாவில் பார்த்தீங்கன்னா இருக்காங்களே ஸோ அடிப்பட்ட மற்ற சயின்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி நம்ம கேளும் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. பட் கேளால் அசைய முடியல ப்ரோலியால் பார்த்தீங்கன்னா அசைய முடியல. ஏன்னா போன சாப்டரில் தான் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினா அப்படி. அதனால நம்ம ப்ரோலியும் பார்த்தீங்கன்னா சைலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. இந்த மொத்த சடலா ஆர்மி பார்த்தீங்கன்னா சைலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம கிங் சடலாக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக வெஜிடா யூஸ் பண்ணால் அந்த மிஸ்ட்ரியான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா அவள் ஃபுல்லாக மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கா. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் வெஜிடாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் அப்படின்ட்டு நம்ம கிங் சடலா பார்த்தீங்கன்னா சொல்ல அதே மாதிரி தான் இந்த இடத்துல வெஜிடாவோட அந்த தலை கீழே இருக்க அந்த அமரனோட கால் நம்ம வெஜிடாவோட தலை மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெஜிடாவாலையும் பார்த்தீங்கன்னா முடியல அப்படியே தலை குமிஞ்சிரு பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்டு வெஜிடாவோட கதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா முடிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம கலிஃப்லா இல்லை என்னால் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது நான் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன்ட்டு ஸோ நம்ம கலிஃப்லா பார்த்தீங்கன்னா களம் இறங்குற அப்படியே அதே சமயத்தில் நம்ம வெஜிடாவோட சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்ட்டு நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா திங்க் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. ஸோ உண்மையிலேயே நீ என்னை சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்ட வெஜிடா. நான் இதனால் வரைக்கும் நான் பார்த்ததில்ல நீ வேற ரகந்த. பட் என்ன பண்ணுறது கடைசி நிமிஷம் வெற்றி என்னுடையது நான் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறேன் அப்படின்ட்டு அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் நான் வெஜிடா இல்லை அப்படி நடக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்டாவது சமயத்தில் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் வந்து நம்ம அமரனை பார்த்தீங்கன்னா அடிக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம கலிஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிருக்கா அப்படி. ஸோ நம்ம அமரன் உன்னை என்னால் ஈஸியாகவே கொல்ல பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ட்டு நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிப்பாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம கலிஃப்ல பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம அவன் கொஞ்சம் வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுட்டா. ஸோ அவளை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. பட் வெஜிடா உன்னுடைய அபனட் இங்கே இருக்கேன் நீ எதுக்கூட அங்கே போகிற அப்படின்ட்டு வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இல்லை கலிஃப்லாக்கு பார்த்தீங்கன்னா காப்பாற்றோன்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பட் அமரன் பார்த்தீங்கன்னா உன்னை பாரு உன்னால் மூவ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ உன்னுடைய கண்களை மட்டும் பார்த்தீங்கன்னா பாரு நான் அவளை எப்படி கொல்ல போகிறேன்ற மட்டும் பாரு அதுக்கப்புறம் நான் உன்னை கொல்றேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போக. அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிங் சடலா பார்த்தீங்கன்னா சார் மற்ற சடலா வாரியர்ஸ் இருக்காங்களே. ஸோ இந்த சடலாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. வால்வர்ஸாவா மோதி பார்த்தலாம் வாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம கிங் சடலா ஒரு ஸ்பீச் ஒன்று போட மற்ற சயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ எல்லா தலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சயின்டாக பார்த்தீங்கன்னா மாற வழியில் ஒரு சில பேர் தால் மட்டும்தான் சூப்பர் சயின்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுது. பட் இருந்தாலுமே மற்ற சயின்ஸை பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா திரட்டிட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த இடத்துல நம்ம கிங் சடலா பார்த்தீங்கன்னா உன்னால் சயின்ஸை எப்போவுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. அவனுங்க சாவோட விளிம்பில் இருக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ப்ரைட்
ஸோ அந்த ப்ரைடை எவனாலையுமே எப்போவுமே இது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்ட்டு ஸோ நம்ம கிங் சார்லாம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க இதைத்தான் நானும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன், என்னாலையும் இதை வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல, ஆரம்பிங்க, உங்களால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்ட்டு ஸோ அமரன் பார்த்தீங்கன்னா சொல்ல அண்ணாவது சப்தில் மொத்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. அண்டு நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. பட் நம்ம காபா இல்லை என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர், இது எங்களுடைய வீடு, நாங்கள் தான் சண்டை போடணும்னு, இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது, எதிர்த்து சண்டை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம காபா பார்த்தீங்கன்னா சொல்ல இல்லை நீங்கள் செத்துருவீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு வச்சுட்டா பார்த்தீங்கன்னா வழியிலே பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. கத்தி வேற கையில் பார்த்தீங்கன்னா ஏறிக்கல, வழியிலே பார்த்தீங்கன்னா சொல்கிறான் உங்களால் மேட்சே பார்த்தீங்கன்னா கிடையாது, நீங்கள் யாரும் அவனுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பட் இருந்தாலும் அதையும் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு ஸோ நம்ம காபா பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா இறங்கிற அப்படி. ஸோ ஃபஸ்ட் அடியே நம்ம காபாவை தான் பார்த்தீங்கன்னா அடிக்க பார்த்தீங்கன்னா போக அப்படி அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா போகும்போது காட்டாக இன்னொரு சைன் வந்து உள்ளே போகுது, நம்ம காபாவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவான். காபாவை காப்பாற்றிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா வாங்க. ஸோ கலிஃப்லா பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண. பட் நம்ம அமரன் கிட்ட அந்த மேஜிக்கல் செயின் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதை வச்சு எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு, எல்லாத்துக்கும் நல்லாவே அடி பார்த்தீங்கன்னா படுது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு செயினும் பார்த்தீங்கன்னா போராடுற கை இழந்த செயினெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண. ஸோ மொத்தமாக இந்த டெஸ்ட்ரக்ஷன் பவரை பயன்படுத்தி நம்ம அமரன் பார்த்தீங்கன்னா அழிக்க எல்லாருமே சாவு நோக்கி பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம காபாவை தள்ளி போட்டு நம்ம கிங் சரலாக பார்த்தீங்கன்னா சொல்லுவா. பட் என்னென்னு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம காபாவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா முடிய ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம அமரன் அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேஜிக்கல் செயின், ஸோ அதை பயன்படுத்தி நம்ம காபாவோட கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா சொருகி அப்படியே பக்கத்தில் எடுத்து தன்னுடைய கையை அப்படியே செஸ்ட் வழியாக விட்டு அந்த இதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே முதுகு வழியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறா அப்படி. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வெஜிட்டா, நம்ம கலிஃப்லா அண்ட் நம்ம கிங் சராலாம் பொறுக்கவே பார்த்தீங்கன்னா முடியல. உண்மையில் உன்னை பார்த்து நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா படுற செயின் அப்படின்ட்டு ஸோ நம்ம அமரன் சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா சொல்ல இதோட இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த ஒரு சாப்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ நம்ம அமரனோட பவர் உண்மையிலே தாறுமாறாக பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ வச்சுட்டா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.